நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டனர். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட கள ஆய்வுக்குழு நிர்வாகிகளாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான வேலுமணி மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் தலைமையில் நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா மக்களவைத் தேர்தலில் களப்பணி சரியாக இல்லை என்று கூறியதோடு மாவட்ட செயலாளர் குறித்த விமர்சனங்களையும் முன்வைத்தார். அப்போது மேடையில் இருந்த மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் பாப்புலர் முத்தையா கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து கணேஷ் ராஜாவும் நேரடியாகவே பாப்புலர் முத்தையாவிடம் வாக்குவாதம் செய்தார். இது இருதரப்பு ஆதரவாளர்களுக்குமான வாக்குவாதமாகவும் தள்ளுமுள்ளுமாகவும் கைகலப்பாகவும் மாறியது. வேலுமணி இருதரப்பையும் சமரசம் செய்து பேசிய போதிலும் மோதல் முடிவுக்கு வரவில்லை. இதனைத் தொடர்ந்து சண்டையிடுவோர் வெளியே செல்லுங்கள் என்று உத்தரவிட்ட நிலையில் கைகலப்பு நின்றது. தொடர்ந்து மேடையில் இருந்தவர்கள் பேசத் தொடங்கினர். இதேபோல கும்பகோணம் அதிமுக கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் தொண்டர்களை பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுகவை சேர்ந்த அம்பிகாபதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அமைப்பு செயலாளர்கள் தங்கமணி, காமராஜ், மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச ஆரம்பித்த போது அம்பிகாபதி என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை வெளியேற்றிய பின்னர் கூட்டம் நடைபெற்று முடிந்தது. 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக கள ஆய்வுக் கூட்டங்களை மாவட்ட வாரியாக நடத்த குழு அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்த நிலையில் இவ்விரு கூட்டங்களிலும் வாக்குவாதமும் சர்ச்சையும் நீடித்தது.